சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்பமை நீதி அரசர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். As we mark this Independence Day, let's honor those who won our freedom and renew our commitment to an India built on equality, unity and fraternity. Wishing everyone a happy Independence Day. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே அழிவில்லாத சிறந்த செல்வம். ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கல்வி. அதனால் கல்வியை வெறும் துறையாக பார்க்காமல் தலைமுறைகளை உருவாக்கும் அடித்தளமாக கொண்டு செயல்படும் அரசாக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நம் தமிழ்நாடு அரசு திகழ்கிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே அழிவில்லாத சிறந்த செல்வம். ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கல்வி. அதனால் கல்வியை வெறும் துறையாக பார்க்காமல் தலைமுறைகளை உருவாக்கும் அடித்தளமாக கொண்டு செயல்படும் அரசாக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நம் தமிழ்நாடு அரசு திகழ்கிறது. நீட் தேர்வு முறையானது சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை திரும்ப பெற்று +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் மாணவர்களின் நலன் காக்கும் வகையில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். The government of Tamil Nadu has consistently maintained that NEET is against social justice, equality and the rights of the states. Since NEET affects medical education opportunities for Tamil medium, rural and economically disadvantaged students, the Honorable Chief Minister has urged the Union government to withdraw NEET and conduct medical admissions based on class 12 marks. To protect the interests of our students, the Tamil Nadu Legislative Assembly has unanimously passed a historic resolution seeking the abolition of NEET. Super Clean Super Campus திட்டத்தின் கீழ் தூய்மை, குடிநீர், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய சிறந்த கற்றல் சூழலை பள்ளிகளில் உருவாக்கும் முன்னெடுப்பு. பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் மூலம் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியுடன் உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்கி தரமான கல்விக்கான வாய்ப்பை உறுதி செய்யும் முயற்சி. வருங்கால நம் இளைய தலைமுறையினரின் நலனை கருத்தில் கொண்டு பாடத்திட்டம், பகுத்தறிவு சிந்தனை, நிதிசார் அறிவு, கணினி திறன், உலகளாவிய குடியுரிமை பண்பு ஆகியவற்றின் மூலம் மாணவர்களின் எதிர்கால திறன்களை வளர்க்கும் வகையில் கல்வியை மேம்படுத்தும் முயற்சி. போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தமிழ்நாடு மற்றும் ஆரோக்கியமான பள்ளிச் சூழலை உருவாக்கும் நடவடிக்கை. நூலகங்கள்,
டிஜிட்டல் கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் நூலகங்களை நவீன அறிவுத்தளங்களாக மாற்றி வாசிப்பு, கற்றல் மற்றும் புத்தாக்க சிந்தனைக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சி. மாணவர்களுக்கான நவீன மிதிவண்டிகள் மாணவர்களின் கல்வி பயணத்தை எளிதாக்குவதுடன் பாதுகாப்பான பயணத்தையும் உறுதி செய்யும் முன்னெடுப்பு என கல்விக்கு முன்னுரிமை, மாணவர்களுக்கு வாய்ப்பு, எதிர்காலத்திற்கு வலிமை. நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இது கல்விக்கான அரசு, இது நவீன தலைமுறைக்கான முதலீடு. Education is a wealth that cannot be taken away. It shapes the future of a child and in turn the future of a generation. That belief remains central to the state's approach to governance. மாற்றுத்திறனாளிகளின் நலனை பாதுகாப்பதோடு அவர்களின் வாழ்க்கையை இன்னும் எளிதாகவும் தன்னம்பிக்கையுடனும் மாற்ற வேண்டும் என்பதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நமது அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது.